ஒரு முக்கிய செய்தி, அதனை பார்க்கலாம். அண்மை செய்தி, நடிகை பிந்து கோஷ் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார். 80களில் ரஜினி, கமல்ஹாசன், சத்யராஜ் இவர்களோடு இணைந்து காமெடி நடிகையாக நடித்த சுமார் 100 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் நடிகை பிந்து கோஷ். இது தொடர்பான என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். நடிகை பிந்து கோஷ் தொடர்பான விவரங்கள் என்னென்ன? வணக்கம். 80களில் ரஜினி, கமல், சத்யராஜ், பிரபு என அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களில் காமெடி நடிகையாக நடித்த பல பேரையும் கவனத்தை ஈர்த்தவர் நடிகை பிந்து கோஷ். இவர் நடித்த முதல் படம் களத்தூர் கண்ணம்மா. இந்த படத்தின் கமல்ஹாசனுடன் சேர்ந்து குழு நடனமாக ஒரு பாடலில் நடனம் ஆடியிருப்பார். நடன இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தவர். அதிலிருந்து பல படங்களில் குழு நடனங்களில் இடம்பெற்றிருந்தார் பிந்து கோஷ். ஆரம்பத்தில் நாடகங்கள் நடித்து வந்த இவர் திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்கள் நடித்திருந்தவர். இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல் நடித்திருக்கும் இவர் தற்போது 76 வயது ஆகிறது. வயது முப்பின் காரணமாக கடந்த சில வருடங்களாக உடல்நலை பிரச்சனையை எதிர்கொண்டு வந்தார். அவருக்கு உடலில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் மருத்துவ செலவு மற்றும் சாப்பாடு செலவு கூட பணம் இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டு வந்ததாக பல பேட்டிகளில் தெரிவித்திருந்தார். அவரின் நிலைமையை தெரிந்து கொண்டு நடிகர் விஷால், சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்டுவை பாலா, நடிகை ஷக்கிலா உள்ளிட்ட பலரும் உதவி செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் 2 மணி அளவில் அவர் உடல்நலை குறைவால் காலமானார். அவரது இறுதிச் சடங்குகள் நாளை செய்யப்படும் என அவர் குடும்பத்தார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா.